யாருக்கும் பயப்பட மாட்டார். ஹீரோயினா ரொம்ப வல்கராக ஏதோ இது பண்ணி பிடிச்சி அவர் லெஃப்ட் ரைட் அடிச்சிட்டார். உடனே அவன் என்ன பண்ணால் போய் அது ஃபேக்ட்ரிலேருந்து வந்து ஒரு 100-200 பேரை கூட்டுவார். மாற பார்த்தேன் அவர் நிற்கிறார் பின்னாடி லைட்மேன் இவங்க எல்லாம் அப்படி இது இருக்கு இல்லையா லைஃப் ஸ்டைல் எல்லாம் கையில் எடுத்து ரெடியாக பெரிய 200 பேர் அப்படி வராங்க. அது வந்து அப்படி வந்து மடகனா உடச்சிட்டாங்க. கேப்டன் களத்தில் இருக்கு உடனே முதல்ல ஓடி போயிருதுங்கிறது அது கிடையவே கிடையாது. சண்டைனா முதல் ஆளா நிற்பார். எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நீங்க சொன்ன விஷுவல் பண்ணி பார்க்கவும் ஒரு மாதிரி. அவர் யாருக்கும் பயப்பட மாட்டார் சார். அவர்கிட்ட ஒரு பெரிய அசாத்தியமான இதுனா அந்த நேர்மை. இப்போ நினைச்சா கூட எனக்கு வந்து ஒரு பிக்னிக் போன மாதிரி எனக்கு முதல்ல வந்து ஒரு மோதல் வருது எனக்கும் ப்ரொடக்ஷன் இல்லை. அந்த ஒரு பிரச்சனை வரும்போது ராவத்தர் ஒரு சொல்றாரு, பசங்க தண்ணி அடிக்க மாட்டானுங்க, செய்கிற குடி மாட்டானுங்க, சாப்பிட விட மாட்டானுங்க, ஃபிலிம் தானே சாப்பிட்டு போகிறாங்க. இளையராஜா மாதிரியான ஒரு மியூசிக் டைரக்டர் கிடைக்கும்போது 2 பாட்டு தான் படத்தில் வச்சிருக்காரு. 3வது படத்துக்கு நான் போகும்போது சொன்னார், கிலோமணி நீ அடுத்து எங்கிட்ட வந்தீங்கன்னா 5 பாட்டு இருந்தா எங்கிட்ட வா, இல்லைன்னா நீ வேற மியூசிக் டைரக்டர் வச்சுக்கோ, வாண்டடா நான் இல்லாம நீ எடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஓப்பனாக சொல்லிட்டேன். நான் வாழ்க்கையில் சந்தித்த மிகச்சிறந்த மனிதர்களில் வந்து விஜயகாந்த் சார். இப்போ ஏன் எல்லாரும் வருத்தப்படுறாங்க தெரியுங்களா? அது நிறைய பேர் குற்ற உணர்ச்சி, ஐயோ நம்ம இவர் போய் ட்ரோல் பண்ணுமே. அறிமுக நாயகன் வினோத் நடிப்பில் வெளியாகும் பேய் கதை இப்போது உலகமெங்கும். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இப்போ சமீபத்தில் ஒரு 2 வருஷமா விஜயகாந்த் அவர்கள் மறைவுக்கு அப்புறமா அவரோட தைரியத்தை இன்னும் வந்து உள்ள போய் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா ஒரு வீடியோ வந்து வைரல் ஆச்சு. ஏன்னா சிவாஜி அவர்களோட அந்த இறுதி ஊர்வலத்தில் அந்த கூட்டத்தை கலச்ச விதம் அப்படி சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி அது டீசர்ட் சார், அப்படியே கட் பண்ணி ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல நீங்க RRR படம் பார்த்தீங்களா அப்படின்னா பார்த்தேன் சார், ராம் சரண் ஓப்பனிங் சீன் போட்டுருக்கும், நான் லைவா பார்த்தேன் அப்படின்னாரு. ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்லையும் அந்த சிவாஜி அவர்களோட அந்த இறுதி யாருக்கும் பயப்பட மாட்டாரு சார். ஒரு ஷூட்டிங்கில் ஒரு ஃபேக்ட்ரி பக்கத்தில் இருக்குது. சரி, அவங்க ஷூட் பண்ணும்போது இவங்க ஹீரோயினை ரொம்ப வல்கராக ஏதோ இது பண்ணிட்டாங்க. ஒரு 3 பேர். உடனே அந்த அம்மா அழுதுட்டாங்க. ஓகே, உடனே இவர் பிடிச்சி அவர் இப்படி லெஃப்ட் ரைட் அடிச்சிட்டார். கமெண்ட் பண்ண அவங்க. ஆமாம், தவறு பண்ண அடிச்சிட்டார். உடனே அவன் என்ன பண்ணால் போய் அது ஃபேக்ட்ரிலேருந்து வந்து ஒரு 100-200 பேரை கூட்டுவார். அவன் அடிக்கிறதுக்கு வந்து ஃபுல் இதுவாக வரும். எல்லாம் பயந்து எல்லாம் பின்னாடி போகிறாங்க. ஆனால் வந்து அப்படியே முன்னாடி வந்துக்கிறார். மாடா பார்த்துடலாம், முதல்ல லேடிஸ்லாம் அனுப்பிச்சிடுங்க, லேடிஸ்லாம் முதல்ல கார் ஏற்றி அனுப்பிச்சிடு. அப்படியே கார் ஏற்றி அனுப்பிச்சிட்டு சார் முன்னாடி வந்து அவர் கூட அவர் நிற்கிறார், பின்னாடி லைட்மேன் இந்த இவங்க எல்லாம் அப்படியே அந்த இந்த இது இருக்கு இல்லையா லைஃப் ஸ்டைல் எல்லாம் கையில் எடுத்து ரெடியாக பெரிய 200 பேர் அப்படி வராங்க. வந்து என்ன சொல்றீங்க? ஆமாம் சார், அது மாதிரி இங்கே வந்து ஒரு தடவை மிகப்பெரிய அது என்ன ஆச்சு சார்? அது அப்புறம் வரும்போது அவனுக்கு தெரிஞ்சிச்சு, ஓடினா தான் சார் அடிப்பான், நீ அடிச்சா நான் அடிப்பேன். சரி, அதுக்குள்ள வந்து போலீஸ் வந்து இது பண்ணி கொஞ்சம் காம்பன் பண்ணி அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. நீ எப்போ அது மாதிரி ஒரு உங்க அக்கா தங்க அவர் கேட்ட முதல் கேள்வி, உங்க அக்கா தங்க சேர்ந்தனால நான் சொல்லுவியா நீ, அது தப்பு இல்லையா? அதுதான் நான் ஒன்றா அண்ணன் மாதிரி வச்சுக்கேன். என் தம்பி பண்ணாலும் இப்படி தான் பண்ணுவேன் நான். அது தவறு. ஒரு பெண்ணை ஒரு பொது இடத்துல இது மாதிரி அவமானப்படுத்தலாமா? இங்கே மட்டும் இல்லை, அப்போ கூட ஒரு பொது நிதி சொல்கிறார் அவனுக்கு. ஒரு பெண்ணை பொது இடத்துல இது மாதிரி அவமானப்படுத்துறது சரியில்லை தம்பி, அவர் நடிகையாக இருக்குன்னு நினைக்காது, ஒரு பெண்ணு அதை பண்ணக்கூடாது பண்ண. அது மாதிரி இன்னொரு தடவை இதே மாதிரி வார்ப்பு ஒரு மூமெண்ட் வந்து பீச் ஓரத்தில் ஒரு தடவை நடக்குது. ஓகே, அது வந்து அது அடி வந்து மண்டகெல்லாம் உடச்சிட்டாங்க. எங்கள் நம்ம சைட்லேயும் அடி அங்கே அப்புறம் வந்து போலீஸ் கேப்டன் களத்தில் இருக்கியா? ஷூட்டிங் ஸ்பாட் தானே? ஷூட்டிங் ஸ்பாட்டு, எல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்லாம். பணம் கேட்டு தகராறு ஏதோ இது பண்ணி ஷூட்டிங் நடத்த விடாம தகராறு, அதை அடி நம்மளால் அடிச்சிட்டாங்க இவங்க அடிச்சிட்டாங்க. உடனே அப்போ அடி பிச்சு எடுத்துட்டாரு. அது அப்புறம் உடனே போலீஸ் வந்து அது நீ என்ன வேணாலும் பாரு, அவர் போக மாட்டார். முதல்ல நீ போ, போலீஸ் வந்து எல்லாம் சமாதானம் அப்புறம் தான் போகும். இந்த வர வரைக்கும் விடவே மாட்டார். ஓகே, நீ உடனே முதல்ல ஓடி போயிருதுங்கிறது அது கிடையவே கிடையாது. சண்டைனா முதல் ஆளாக நிற்பார். எல்லாம் காம்ப்ரமைஸ் ஆகி போனால் தான் போவார் தவிர. அது மாதிரி நான் 3 விஷயங்களை நான் நேரடியாக பார்ப்பேன். இப்போ எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நீங்க சொன்ன விஷுவல் பண்ணி பார்க்கவும் ஒரு மாதிரி. அவர் யாருக்கும் பயப்பட மாட்டார் சார். ஓகே, அவர்கிட்ட ஒரு பெரிய அசாத்தியமான இதுனா அந்த நேர்மை. தப்பாக ஒரு ஆளுக்கு போக மாட்டார், தவறான இதுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டார், சரியான இதுக்கு வந்து அவர் நம்பி நீங்கள் போகலாம், அவர் தான் போகலாம்.
நீங்கள் இந்த கேப்டன் பிரபாகரனை பற்றி பேசும்போதும் சரி, விஜயகாந்த் அவர்களை பற்றி பேசும்பொழுதும் சரி, அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கும் ஃபேஸ். ஒவ்வொரு இன்டர்வியூலையுமே நான் சொல்கிறேன், என்ன அன்பு கேப்டன் பிரபாகரன் எஸ்பெஷலி, என்ன அன்பு. முதல்ல கேப்டன் மேலே இருக்க அன்பு இருக்குல்ல சார், அது அந்த நான் வாழ்க்கையில் சந்தித்த மிகச்சிறந்த மனிதர்களில் வந்து விஜயகாந்த் சார் ஒருத்தர். மிகச்சிறந்த மனிதர்கள், நடிகனாக நிறைய பேரை பார்த்துருப்போம். ஆனால் அந்த அன்பு இருக்கு இல்லைங்களா, களங்கமில்லாத ஒரு அன்பு. கோபம்னா கோபம், சந்தோஷம்னா சந்தோஷம், அந்த உண்மை இருக்கும். நீங்கள் இப்போ ஏன் எல்லோரும் வருத்தப்படுறாங்க தெரியுங்களா, ஐயோ இந்த உண்மையை நம்ம புரிஞ்சிக்கலன்னு கில்ட்டி எல்லாருக்கும். இப்போ அவர் மேலே காமிக்கிற அன்பு இருக்கு இல்லையா, அது நிறைய பேர் குற்ற உணர்ச்சி. ஐயோ நம்ம இவர் போய் ட்ரோல் பண்ணமே, இவர் போய் கிண்டல் பண்ணமே. அவர் எப்பவுமே அப்படி தான் இருப்பார். இப்போ எப்பவுமே அப்படி தான் இருப்பார். அதை வந்து அவர் அடிச்சிட்டாரு, திட்டினாரு அப்படின்னா ஷூட்டிங்லேயே நாங்கள் அதெல்லாம் பார்த்துருக்கோம். அந்த எல்லாத்துலேயும் அன்பு இருக்கும். திட்டினா கூட அன்பு இருக்கும், அடித்தா கூட அன்பு இருக்கும். ஒருத்தர் மேலே நீங்கள் அளவற்ற அன்பு வரும்போது நீங்கள் என்ன ஆகும்னா ஒரு காதல் பிறந்துடும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். பெண் மேலே தான் காதல் வரணும்னா ஒன்றும் இது கிடையாது. நான் சொல்கிறது வந்து இது அதர் தன் செக்ஸ், அந்த இது நான் இல்லை, அந்த காதல் இருக்கு இல்லைங்களா. அப்போ நடிகனை தாண்டி நடிகனாக வர்ற ஒரு இது கிடையாது. நடிகன் மேலே வந்து ஒரு கிரேஸ் வர்றதுங்கிறது வேற. ஆனால் ஒரு மனிதன் மேலே காதல் வருது இல்லைங்களா, அது வந்து அவர்கிட்ட நீங்கள் பழக ஆரம்பிச்சுன்னா வந்துடும். மரியாதையும் தாண்டி அது எல்லாத்தையும் தாண்டி வந்துடும். ஒரே பெட்டில் படுத்துருக்கோம், சின்ன அறையில் ஒன்றா படுத்துருக்கோம், வெறும் தரையில் கட்டாந்தரையில் படுத்துருக்கோம். அப்புறம் வந்து நான் சாப்பிட்டா உடனே அவர் எடுத்து சாப்பாடு எனக்கு பரிமாறி இருக்காரு, நான் சாப்பிட்ட சாப்பாடை கூட எடுத்து இது பண்ணியிருக்காரு. இது இல்லை ஸ்பாட்ல இல்லை ஜென்ரலாக, ஸ்பாட்டில் இல்லை ஜென்ரலாக. நாங்கள் வந்து ஷூட்டிங் முடிச்சு வரோம் வச்சுங்க, வந்தால் அப்போ சில சமயங்கள் நான் இரவு பக்கம்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒர்க் பண்ணும்போது வீட்டுக்கு அப்போ எனக்கு வீடு நான் ரூமில் தான் தங்கியிருந்தேன். அங்கே போய் வர லேட் ஆகும். முதல்ல அவரை ட்ராப் பண்ணிட்டு வரும்போது அவர் கார்லேயே வந்தேன்னா அவரோட ஆஃபீஸில் படுத்துருவோம். ஒரே மேலே வந்தீங்கன்னா ஒரே ரூம் தான், ஒரே பெட்டு தான் இருக்கும். அந்த பெட்டில் கூட வேறு இடத்த படுத்திருந்தா கூட படுத்திருப்பாங்க. அந்த பெட்லேருந்து தலைகாணி மட்டும் எடுத்து வச்சு கீழே போயிட்டு படுத்துப்பார். அப்போ இது மாதிரி அது மாதிரி இருக்கும்போது ஒன்று. அப்புறம் வந்து 2வது படம் கேப்டன் பிரபாகரன். இது நம்மளை நிலைநிறுத்துவதற்கான ஒரு படம். முதல் படம் ஒரு அதிர்ஷ்டத்தில் வந்துன்னு சொல்லுவாங்க. அப்போ 2வது படம் கேப்டன் பிரபாகரன். அப்புறம் அந்த படத்தை எடுக்க தூண்டிய படம் எனக்கு வந்து ஷோலே. ஒரு டார்கெட் இருக்குது எனக்கு. ஓகே. அப்போது ரெண்டும் விஜயகாந்த் சார் மேலே இருக்க அளவற்ற அன்பும், நான் ஒரு முத்திரையை பதிக்கணுங்கிற ஒரு வெறியும், அது வந்து அதுதான் கேப்டன். அந்த டைமில் துரு பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு. அப்போ 24 வயசில் நான் வந்து கேப்டன் புலனு சார் ஆரம்பிக்கிறேன். இந்த படம் ஆரம்பிக்கும் போது எனக்கு வந்து 25 வயசு. 26 வயசு இருக்குது. அப்போது அந்த ஒரு சின்ன ஒரு ஏஜ், எந்த கமிட்மெண்ட்டும் இல்லாத இது, எந்த தேவையும் கிடையாது எனக்கு. ஓகே. எனக்கு வந்து ஒரு கொஞ்சம் ரைஸும் கொஞ்சம் ரசமும் இருந்தால் அதை தவிர எனக்கு பெரிய இது பேச்சுலர் லைஃப்ல சார். பேச்சுலர் லைஃப். பெரிய சாப்பாட்டு மேலே ஒரு பெரிய பிரியமோ, இந்த ஆர்டர் ட்ரெஸ் மேலே ஒரு பெரிய பிரியமோ எதுவுமே எனக்கு கிடையாது. அப்போ என் தேவைங்கிறது ரொம்ப கம்மி. என் கனவு வந்து ரொம்ப பெருசு. அப்போ இந்த தேவைகள் கம்மியாக இருந்ததால் தான் என் கனவு வந்து எனக்கு மெய்ப்பட்டது. அந்த இது புரியுது எனக்கு. ஏன்னா இப்போ நீங்கள் சொல்றீங்க ஒரு பாயிண்ட்ல எந்த ஆசையும் எனக்கு எடுத்தா போதும் அப்படிங்கிற ஒரு வெறி இருந்துச்சு. அப்போ விஜயகாந்த் அவர்கள் மாதிரியான ஒரு நடிகர், டைரக்டரோட ஒரு நடிகர், எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே, டேரக்டருக்கு என்ன எடுக்க தோணுதோ எடுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ட் பண்ண. ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணும்போது அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது அது மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஏன் நான் இவ்வளோ எக்ஸாஜரேட் பண்ணி சொல்கிறேன்னா, மேபி உங்கள் பாயிண்ட்ல இருந்து நான் கேப்டன் பிரபாகரன் பார்க்கும்போது நான் தேட்டர்லாம் பார்க்கல, நான் டிவியில் தான் பார்த்தேன். என்னன்னு தெரியல, லைக்கான்னு தெரியல, நல்ல வேலை ரீரிலீஸ் பண்ணீங்க. தேட்டரில் பார்க்கும்போது எனக்கு அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் சின்ன பையனா உட்காந்து டிவி முன்னாடி நான் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் இருந்துச்சு. எனக்கு அந்த படம் பயங்கர அட்வென்ச்சரஸாக இருந்துச்சு. ஏன்னா அப்போ வந்து படங்கள் இந்த கிராமப்புற வாழ்க்கை அந்த மாதிரி காமிச்சு ஆக்ஷன் அங்கே இருக்கும். இங்கே போகிறாங்க, ஜீப் எடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஜீப் எடுக்கிறது எனக்கு பெரிய அட்வென்ச்சர். அந்த வயசில் பார்க்கும்போது எடுக்கிறாங்க, காட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணி போகிறாங்க, பறக்கிறாரு, பேக் கிக்லாம் அப்படின்னு இப்போ திரும்பிலாம் அடிக்கிறாரு அப்படின்னு பயங்கர அட்வென்ச்சர்ஸாக இருந்துச்சு. அந்த படம் எடுக்கும்போது இருந்த டிஃபிகல்ட்டிஸ் இல்லை, அந்த காட்டு பகுதிகளில் நம்ம விஜயகாந்த் மாதிரியான ஒரு ஆர்டிஸ்ட்டை வச்சுக்கிட்டு, ரம்யா கிருஷ்ணன், மன்சூர் அலிகான் மாதிரியான ஆர்டிஸ்ட்டை வச்சுக்கிட்டு அந்த மேக்கிங் ப்ராசஸ் எவ்வளோ என்ஜாய் பண்ணிங்க சார் கேப்டன் பிரபாகரன் பொறுத்தவரை? இப்போ நினச்சா கூட எனக்கு வந்து ஒரு பிக்னிக் போன மாதிரி எனக்கு. இப்போ எனக்கு யாருமே ஒரு தொந்தரவுமே கொடுக்கல. நான் தான் எல்லாருக்கும் ஒரு தொந்தரவாக, எல்லாருக்கும் நான் தான் ஒரு தொந்தரவாக இருந்திருக்கேன். எனக்கு வந்து ஒரே ஒரு பக்கம் கூட தொந்தரவு என் பக்கத்தில் வந்ததே இல்லை. ஓகே. அது விஜயகாந்த் சாராக இருக்கட்டும், ரம்யா கிருஷ்ணனாக இருக்கட்டும், மன்சூராக இருக்கட்டும், அது ஏன்னு எனக்கு தெரியாது. நான் நினச்சா அதை நான் பண்ணணும், அவ்வளோதான். அதை தவிர எனக்கு எதுவும் தெரியாது. அப்போ என்னென்னா என்னோட சுய ஒழுக்கம் ஒன்று இருக்கு இல்லைங்களா, அது வந்து என்னை காப்பாற்றுச்சு. முதல்ல வந்து ஒரு மோதல் வருது. அப்போ வரும்போது
முதல் யாரு? எனக்கும் ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸுக்கும் அதுக்கும் டெக்னீஷியன்ஸுக்கும் ஆர்ட் டைரக்டருக்கும் அதுக்கும் இதுக்கும் நிறைய பிரச்சனைகள் வருது. அப்புறம் நான் சொன்ன டேட்ஸ் விட அதிகமாக எடுக்கிறேன், டே நைட் ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிற இது வருது இல்லையா. அந்த ஒரு பிரச்சனை வரும்போது ராவுத்தர் ஒரு தடவை சொல்கிறார், விடுப்பா அந்த பசங்க தண்ணி அடிக்க மாட்டானுங்க, செய்கிற குடிக்க மாட்டானுங்க, சாப்பிட விட மாட்டானுங்கப்பா, ஃபிலிம் தானே சாப்பிட்டு போகிறானுங்க விடுங்க. ஓகேங்களா. அப்போ நம்மளுடைய கடினமான உழைப்பு அந்த நேர்மை இருக்கு இல்லைங்களா, அது வந்து அவங்கள வந்து பயமுறுத்துது. ஓகே ஓகே. இல்லை அது அவங்க நம்ம மேலே ஒரு மரியாதை கிரியேட் பண்ணுச்சு. நம்மளோட தவறுகளை மன்னிச்சிடறாங்க, பரவாயில்ல அந்த பசங்க ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, அவங்க கேரக்டர் இருக்கு இல்லைங்களா, அந்த கேரக்டரில் வந்து எதுவுமே தப்பு இல்லை அப்படிங்கிற போது இந்த இதுவெல்லாம் வந்து மன்னிக்கப்படுது, இல்லை ஏற்றுக்கொள்ளப்படுது. அப்புறம் புலன் விசாரணையுடைய வெற்றி வந்து என் மேலே வந்து அவங்களுக்கு ஒரு அளவு கடந்த நம்பிக்கை. ஏன்னா புலன் விசாரணைக்குள்ள யாருக்கும் நம்பிக்கை இல்லை, அந்த படம் ஓடுங்கிறதுல யாருக்கும் நம்பிக்கை இல்லை. ஏன்னா ஹீரோயின் இல்லை, காமெடி இல்லை, சாங் இல்லை. நல்ல படம் ஆச்சு சார், அது நல்ல படம். உங்களுக்கு ரிலீஸ் ஆகும்போது அது மாதிரி படம் முன்னாடி முன்னுதாரணம் இல்லை. ஓகே ஓகே. உங்களுக்கு அது மாதிரி படம் இல்லை. உங்களுக்கு வந்து யூஸ்வலாக வந்து ஒரு காமெடி அது வந்து அப்படியே கூடவே வரும். அந்த பீரியட்ல கவுண்டமணி வருவாங்க, ஒரு சாங் ராவுத்தர் சார், இளையராஜா சார் இருக்காருன்னா ஒரு 5 சாங் வரும், ஒரு 2 ஹீரோயின் இருப்பாங்க. அப்படி வர்றதுல வந்து இது எதுவுமே இல்லை, வெறும் நைட் எஃபெக்ட், ஃபுல்லாக பிளாக்காக இருக்குது அப்படின்னு ஒரு இது இருக்கு இல்லையா. இங்கிலீஷ் படம்லாம் நம்ம பார்க்க மாட்டாங்க சார் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு இல்லையா. இதெல்லாம் வந்து ஒரு நம்பிக்கையும் அவநம்பிக்கையும் கலந்தே இருந்தது. ஆனால் அந்த படம் வெற்றி அடைஞ்ச பிறகு அது வந்து வென்றவன் சொன்னதே வேத வாக்கு. ஓகே 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 அப்படின்னு ஆயிடுச்சு இல்லைங்களா. அப்போ வந்து அவங்க என்ன நினச்சிட்டாங்க, இல்லை இவன் ஏதோ ஒன்று நினைக்கிறான், ஏதோ ஒன்று எடுக்கிறான், ஆனால் நல்லா எடுப்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை எல்லாரும் கொடுத்துட்டாங்க. என் மேலே முதல்லயே வந்து அவங்களுக்கு விஜயகாந்த் சாருக்கும் ராவுத்தருக்கும் இருந்தது. ஆனால் மற்றவங்களுக்குலாம் இல்லாததால் அது எனக்கு டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருந்தது. புலன் விசாரணை வெற்றிக்கு பிறகு அவங்களுக்கு முழுமையாக நான் வந்து நம்பினாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜயகாந்த் சார் எல்லாரும் கூட, எனக்கு மட்டும் அந்த ஒத்துழைப்பு இல்லை, அவர் 180 படத்துலேயும் அந்த ஒத்துழைப்புங்கிறது அவர் எல்லாரும் கொடுத்த ஒத்துழைப்பு தான். அதனால தான் இந்த படம் வந்து படம். இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே சார், இப்போ நான் நிறைய பேர் டவுட் இருந்துச்சு அவங்களுக்கு, ஓடுமா ஓடாதா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னு. இப்போ எனக்கு அந்த டவுட்டில் இளையராஜா மாதிரியான ஒரு அந்த டைமில் ஒரு டேட்டு கிடைக்கிறதே சாதாரண விஷயம். நிறைய பேர் நான் சொல்லி கேட்டதெல்லாம் வந்து வியந்திருக்கேன். அப்படி ஒரு இசைஞானி இளையராஜா மாதிரியான ஒரு மியூசிக் டைரக்டர் கிடைக்கும்போது எனக்கு இப்போ இந்த படம் வந்து இந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் புரிய வந்து தோணுச்சு. 2 பாட்டு தான் படத்தில் வச்சிருக்காரு கேப்டன் பிரபாகரன் படத்தில். பெரிய கமர்ஷியல் படம், அட்வென்ச்சர்ஸாக ட்ராவல் எங்கெங்கேயோ போகுது, 2 பாட்டு, 2மே இப்போவும் நிலச்சி நிற்கிற பாடுகள். ஏன் 2 பாட்டு தான் வாங்கினாரு? ஒரு சிச்சுவேஷன் டிபெண்ட் பண்ணலையா, இல்லை ஒரு ஸ்டைல் இப்படி தானே எனக்கு தோணுச்சு. எனக்கு என்னென்னாங்க, இப்போ வார் இருக்கு, அங்கே போய் ஒரு என்டர்டெயின் நிகழ்ச்சி வைக்க முடியுமா? அவன் உயிரை கொடுத்து போராடிட்டோம், கரணம் தப்பினா மரணம் எந்த நிமிஷத்துலையும். அப்போது என்னோட படம் கூட வந்து ஒரு மிஷனை தான் நான் எடுத்துக்கிறேன். பெரும்பாலான படங்கள் அதில் வந்து காமெடி வச்சானே என்ன ஆகணும், அதனோட வீரியம் வந்து கம்மியாகும். நீங்கள் கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு போவீங்க, அங்கே போய் ஒரு காமெடி வச்ச உடனே அவன் ஹஹா அப்படி சிரிச்சுட்டு அந்த பழைய விஷயத்தை மறந்துடுவான். அப்புறம் அதே போல் சாங்கும் அந்த வீரியத்தை குறைக்கும். அதனால் வந்து நீங்கள் எது மாதிரி படம் எடுக்கிறீங்கன்னு முதல்ல நீங்கள் முடிவு பண்ணிடணும். ஒரு கமர்ஷியல் படம் ஜாலியாக போகுது, சோலையை கூட பார்த்தீங்கன்னா அதில் காமெடி இருக்கும், இது சாங்ஸ் இருக்கும், பயங்கரமான சாங்ஸ் இருக்கும், அட்வென்ச்சர் இருக்கும், ஃபுல் பேக்கடு மாதிரி. ஆமாம். ஆனால் எனக்கு வந்து அந்த பேட்டர்னை என்னால் எனக்கு ராவாக இருக்கும். என்னோடய படம் வந்து உண்மையானதாக இருக்கும், ஒரு மிஷனாக இருக்கும், அதில் காமெடியோ சாங்கோ அது எதுவுமே இருக்கும். அந்த நிகழ்ச்சி எனக்கு ஒரு அந்த ஆஸ்பெக்ட்ஸாக சொல்கிறேன். ஒரு வார் போய் இப்போ அதை கேப்சர் பண்ணுறாங்க. அப்போ வீரப்படம் போய் இங்கே போய் நடுப்புற சாங்கு அப்படிங்கிறது எனக்கு என்னால் இமேஜின் பண்ண முடியாது. நான் சாங்கே இல்லைன்னு தான் சொல்லிட்டேன். அப்போ வந்து ஃபஸ்ட்டு படத்துக்கு அது வந்து ராஜா சார் சொன்னார், தம்பி ஏதோ ஒரு 2-3 சாங் அதை வச்சுக்கப்பா, அப்படி ஒரு 3 சாங் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தாரு. ஓகே. அதில் ஒரு சாங் தான் ஷூட் பண்ணேன். அது என்னப்பா நீ வந்து கேசட்டில் வந்த சாங்கை நீ வைக்கல அப்படின்னு. இல்லை சார் அது படத்துக்கு தேவையில்லை சார் அப்படின்னு ஒரு ரீரெக்கார்ட் போது கொஞ்சம் சொன்னாங்க. ஆனால் படம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் நான் சொன்னேன், சார் அவங்களாம் 2-3 பாட்டு தான் சார், நீங்கள் பாடுங்க சார், 2 மணி நேரம் பாட்டு போடணும் சார் நீங்கள். ஓகே. என்ன சொல்கிறேன், இல்லை சார் 2 மணி நேரம் நீங்கள் ரீரெக்கார்டிங் பண்ணினே இருக்கணும் சார் படத்துக்கு. ஓகே. அதனால் இது நீங்கள் அந்த பேட்டர்ன் சார் இது, அதனால் அவருக்கு அது என்னன்னு எனக்கு தெரியாது. ராஜா சாருக்கும் எப்படி விஜயகாந்த் சாருக்கு என் மேலே ஒரு அன்பு, அது மாதிரி ராஜா சாரும் என்னை வந்து ரொம்ப உரிமையாக பேசிப்பார். யோ பயா அப்படின்வாரு. நம்ம ஒரு டைரக்டர் மாதிரியே வாங்க போங்கலாம் என்னை வந்து அப்படி இது பண்ண மாட்டார். அப்போ நானும் அந்த கவுண்டர் பார்ட்டில் அந்த இது எடுத்துப்பேன் இல்லைங்களா. அதனால் வந்து 2வது படம் பண்ணும்போது என்ன இதில் சார் எதுலேயும் பாட்டு இல்லை சார், 2 பாட்டாக அது வைப்பா, நீ 2 பாட்டு எதுலேயே 2 பாட்டு வைங்கன்னா அப்புறம் வந்து அந்த நிகழ்ச்சியெலாம் கலந்து அந்த 2 பாட்டு வச்சுட்டேன். ஆனால் 3வது படத்துக்கு நான் போகும்போது சொன்னார், சுலமணி நீ அடுத்து என்கிட்ட வந்தீங்கன்னா
5 பாட்டு இருந்தால் என்கிட்ட வா, இல்லைனா நீ வேற மியூசிக் டேரக்டர் வச்சுக்கோ, எப்போ நீ உங்களுக்கு பாட்டு இருக்கோ நீ வாண்டடாக நான் இல்லாமல் நீ எடுக்கணும்னு நினைக்கிறேன் ஓகே. அப்படின்னு ஓ ஓப்பனாவே சொல்லிட்டாரு. சொல்லிட்டாரு. கேப்டன் படம் முடிஞ்ச உடனே அடுத்த தடவை சார் இது மாதிரி வந்து செம்பருத்தி செம்பருத்திக்கு நான் செம்பருத்திக்கு முன்னாடி போறேன் ஓகே சார், இது மாதிரி வந்து முதல்ல சொல்லிடணும் இல்லையா, அவங்களுக்கு டேட்ஸ் அப்போ என்னன்னா ஆனா லாக் பண்ணணும் இல்லையா, அதனால நான் போய் சொல்ல போறேன் சார், இது மாதிரி நான் அடுத்து வந்து ஒரு ஓன் ப்ரொடக்ஷன் பண்ண போறோம் சார், எது வேணாலும் பண்ணு, நீ 5 சாங் கம்மியாக இருந்தால் எங்கிட்ட வரக்கூடாது, நீ யாரே வேற ஆளை வச்சு பண்ணிக்கோ ஓகே நான் அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் சொன்னேன் இல்லை சார் லவ் சப்ஜெக்ட் அப்படின்ட்டு அடுத்த தடவை போகும்போது 9 சாங் அதையெல்லாம் வந்து எல்லாமே அதனால அப்படி பண்ண அது மாதிரி எனக்கு இந்த படம்னா இது வந்து ஒரு மிஷன். இதுல வந்து எந்த காமெடி இருக்காது, முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த ஃபேமிலி கொஞ்சம் அதில் மிங்கிள் பண்ணேன், சின்ன சின்ன சென்டிமெண்ட்ஸு அதை வந்து ட்ரை பண்ணேன், அவ்வளோதான். அந்த வகையில் வந்து அந்த படத்துக்கு அவ்வளோதான் தேவைப்பட்டுச்சு, அது வீரியம் போயிடும், அந்த இது ஸ்ட்ரென்த்து போயிடும். இல்லை இது எனக்கு என்ன இன்னொரு ஆச்சரியம்னா, இப்போ அந்த காலகட்டத்தில் வந்து அந்த பீக்கில் இருந்ததுன்னா விஜயகாந்த் சாருக்கு இந்த ஃபேன் பேஸு அதுக்கு உண்டான ஓப்பனிங்கு செலிப்ரேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். எனக்கு நான் பார்த்துட்டே இருக்கும்போது இப்போ நான் தேட்டரில் பார்க்கணும் சரி இது எப்படி இதை அக்செப்ட் பண்ணியிருப்பாரு, இது எப்படி சொல்லி கன்வின்ஸ் பண்ணியிருப்பாருன்னு ஒன்று இருந்துச்சு. என்ன மேட்டர்னா இப்போ அந்த பாசமுள்ள பாண்டியர் சாங் வருது, எனக்கு விஜயகாந்த் சார் வருவார் ஒரு என்ட்ரியில் பெருசாக அப்படியே மாசாக இருக்க போது, கடைசியில் பார்த்தா அவர் இல்லாமையே ஒரு பாட்டு, படத்தில் 2 பாட்டு, அவர் இல்லாமல் ஒரு பாட்டு, அதுக்கப்புறம் ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு 20 மினிட் ஆல்மோஸ்ட் 15 மினிட்ஸ்க்கு மேலே தான் அவர் என்ட்ரியே வருது. இது வந்து அந்த டைமில் எப்படி இது ப்ராசஸ் பண்ணாங்க, ஏன்னா அது இப்போ வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க, இப்போ இந்த பாரு ஒரு பேன் இண்டியா படத்தில் இத்தனை நிமிஷத்துக்கு தான் வராரு, எவ்வளோ பவர்ஃபுல்லான இருக்கு, யோசிச்சு பார்க்கும்போது இது அப்பயே இவ்வளோ இதாக பண்ணியிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி ரீவிசிட் பண்ணும்போது அது தெரியுது. அது எப்படி சார் அந்த பாட்டு இல்லாமல் அவர் எல்லாரும் எதிர்பார்த்துருப்பாங்க, ஏன்னா அப்போ ட்ரைலர் கிடையாது, லிரிக்கல் வீடியோ எதுவுமே கிடையாது, எல்லாருமே பாசமுள்ள ஓகே விஜயகாந்த் வர போகிறார் தெரிவிக்க போகுது அப்படின்னு தான் இருந்திருக்கும். அது எப்படி சார் இது சார் நீங்கள் யோசிச்சு பாருங்க, அதில் மட்டும் விஜயகாந்த் வந்து ஆடி இருந்தா அந்த கேரக்டர் பிரபாகரன் கேரக்டர் இதே மாதிரி வந்து புலனுசாரி வரும்போது எனக்கு ஒரு ப்ராப்ளம் வந்தது. இதுதான் இதுக்குத்தான் ஒரு சாங்கு, ஒரே சாங் தான் இருக்குது அதில் வந்து விஜயகாந்த் அதான் எனக்கு முதல் ஷூட்டிங், ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் அதுதான். அப்போ விஜயகாந்த் சார் ஓப்பனிங் ஒரு க்ளோஸ்அப் எடுத்துட்டு அப்புறம் நான் ஆர்டராக எடுக்கிறேன். ஓகே நைட்டு 11 மணி வரைக்கும் நான் ஒரு ஷாட் வரல, ஆனால் அந்த விஜயகாந்த் சார் ஏன் எடுக்கலாம் கேட்க மாட்டேன். இப்போ நான் அவர் தூங்கிட்டார் படுத்தாங்க, அப்போ கேரவன்லாம் கிடையாது, மேக்கப் ரூம்லாம் அவரே படுத்து தூங்கிட்டார், அப்படியே சேரில் உட்காந்து அப்படியே தூங்கிட்டார். இப்போ 11 மணிக்கு எழுப்புறாங்க, சாப்பாடு எழுப்புறாங்க 10 மணிக்கு. ஆமாம் 9 மணிக்கு சொன்னேன் இல்லை இப்போ அப்படி இப்போ பார்த்திங்க 11 மணி தான் ஸ்டார்ட் வரும், இன்னும் ஒரு 10 மணிக்காக சாப்பிட எழுப்பினா சாப்பிட்டு ரெடியே வந்தால் போதும். இப்போ எழுந்து சாப்பிட்டு நான் காஸ்ட்யூம்லாம் போடுறாரு. போடும்போது நான் அது ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கேன், ஆனாலும் வந்து ஒரு முறை எனக்கு அது நினைக்கும் போது சிரிப்பு தான் வரும். இப்படி போட்டிருக்காரு, இப்போ கண்ணாடியில் ஒருத்தர் இப்படி டச்சப் பண்ணிகிட்ருக்காரு மேக்கப் மேனு. திடீர்னு வந்து ஒருத்தர் அழுவுற சத்தம் கேட்குது, விசம்பல் சத்தம் அழுவுற சத்தம் கேட்குது. இது பார்த்தா காலில் அந்த காஸ்டியூமர் பூஷன் அவரோட உதவியாளர் ரொம்ப நாளாக ஒருத்தர் இருக்கான், எனக்கும் அதுக்கப்புறம் நண்பன் ஆகிட்டாங்க, வேறு விஷயம். வந்து அவன் அழுதுட்டு இருக்கான், அந்த ஷூ லேஸ் போட்டுட்டு அழுதுட்டு இருக்கான். என்னடா ஏன்டா அழுவுறன்னு? அண்ணே பிரம்மாண்டமான செட்டுண்ணே. சரிடா அதுக்கு ஏன்டா அழுவுற? அண்ணே 500 பேர் நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு. சரி அதுக்கு ஏன் அழுவுற? அண்ணா என்ன ஒரு ஜென்ரேட்டர் வச்சு பண்ண மாட்டாங்க அண்ணா, 5 ஜென்ரேட்டர் வச்சு இது பண்ணுறாங்க, டான்சர்ஸ் 50 பேர், ஃபைட்டர்ஸ். சரிடா அதுக்கு எதுக்குடா அழுவுற? அந்த பாட்டை நீங்கள் ஆடாமல் ஜான்பாபு ஆடுறாருண்ணே எப்படின்னு. அவர் ஆதகத்தில் சொல்லி ஆமாம் உண்மையாக கூட சொல்லலாம், ஆனால் அதுதான் நார்மல் ஆடியன்ஸோட இது. இவ்வளோ பெரிய செட்டு, இவ்வளோ பெரிய செலவு, அதில் போய் விஜயகாந்துக்கு இல்லாமல் இவரே இவ்வளோ செலவு பண்ணணும், ஹீரோ இல்லாத எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணணும்? அதேதான் அதுலேயும் இருக்கும். பாசமுள்ள பாண்டியர்ல அவ்வளோ க்ரௌடு. ஆமாம் அப்படிதான் இருக்கும். ஆனால் அதில் ராவுத்தர் எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். நான் சொன்னேன் சார் இதில் வந்து அவர் மாற்று ட்ரெஸ்ஸில் ஆடுறாரு, டான்ஸ் யூஸ்வலாக வந்தோடனே அவர் ஜான் பாபு மாதிரி அவருக்கு கெட்டப் போட்டு வந்து ஆடுவார், அந்த கேரக்டர் சீப்பாக போடும் சார், வழக்கமாகிடும். அப்புறம் படம் வந்து இது ஒரு ஸ்டைலில் போயிடுச்சுன்னா ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரி பார்க்குற ஆடியன்ஸ் பார்த்துருவான். நீ அதுவும் இல்லாமல் இதுவும் இல்லாமல்னா அவர் முதல்ல ஓகே சொல்லிட்டார். சரி ஆனால் இப்போ இவங்க சொன்ன இது மாதிரி ஒரு பிரச்சனை வந்துடும். நான் சொல்லிட்டேன் நோ சாங்ஸ், நோ டூயட், நோ ஹீரோயின்ஸ், கணவன் மனைவி குழந்தை, அந்த அளவுக்கு தான் அதை வச்சுக்கணும். ஓகே அப்படின்னு அதை வந்து விஜயகாந்த் சார் அதெல்லாம் ஒரு பெருசாக எடுத்துக்க மாட்டார். அறிமுக நாயகன் வினோத் நடிப்பில் வெளியாகும் பேய் கதை இப்போது உலகமெங்கும். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.